பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த அக்டோபர் மாதத்தில் முதல் நாளன்று கர்த்தர் நம்மோடு பேசும் காரியம் ஆத்தும ஆதாயம். இந்த ஆத்தும ஆதாயம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. நாம் எப்படி ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 காரியங்கள் நமக்கு ஒரு கட்டளையாக கொடுத்துருக்கிறாரு. 5வது காரியம் அவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. முதல் காரியம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புறப்பட்டு போங்கள். 2வது, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். 3வது, பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். 4வது, அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். அந்த 5வது ப்ராமிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிவு பரியந்தம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆயத்தம் என்பது மற்றவங்களை நம்ம வழி நடத்துறது தான். எப்படி நம்ம அவங்கள ஆயத்தப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், ஒரு போர் வீரன் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அவனோட மைண்டை செட் பண்ணணும். அவனுடைய சரீரத்தை அவன் ரெடி பண்ணணும். அவனுடைய மனசை அவன் ரெடி பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த போருக்கு போக வேண்டிய பயிற்சி அவன் எடுத்துக்கொள்ளணும். அது வில்வித்தையாக இருக்கட்டும், வாள் சண்டையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவன் அதை முதல்ல அவன் பயிற்சி எடுக்கணும். அதுக்கு பிறகு அவன் அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்குன்னு ஒரு ஆடை உண்டு, அதை அவன் தரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா எதிரியானவன் அவனை தாக்கும்போது அவன் பாதிப்புக்குள்ளாயிடக்கூடாது. அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அவ்வளோத்தையும் அவன் ஆயத்தப்பட்டுட்டு தான் அவன் அந்த போர்க்களத்துக்குள்ளே அவனால் காலடி எடுத்து வைக்க வேண்டும். அதே போல தான் நம்ம ஆண்டருடைய ஊழியத்தை ஆத்ம ஆதாயம் செய்ய போகும்பொழுது முதலாவது நம்ம ஆயத்தமாக வேண்டும். நம்ம எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணணும்? சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகமத்தை பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். இரட்சண்யம் என்னும் தலைசீராவை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இவ்வளத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டால் மாத்திரமே தான் யுத்தத்துக்குள்ளாக நம்மளால் கடந்து செல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு ஊழியத்துக்கு போகும் பொழுது நமக்கு எதிரியானவன், அந்த பிசாசானவன், அந்த சத்துருவை நாம் ஜெயிக்க வேண்டும். அவனை நான் ஜெயிக்கணும்னா நம்ம இத்தனை காரியத்தை நம்ம ஆயத்தத்தோடு நம்ம பெற்றுக்கொண்டு தான் நம்ம அந்த களத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளாமல், அவர் கொடுத்திருக்க கட்டளைகளை நாம் பெற்றுக்கொள்ளாமல், அவர் கொடுத்திருக்க அந்த ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நம்ம அந்த யுத்தத்து களத்துக்குள்ளாக நம்ம போகவே முடியாது. அதனால் நம்ம முதல்ல ஆயத்தப்பட வேண்டும். நம்ம ஆயத்தமாயிட்டோம் அப்படின்ன உடனே நம்ம தைரியமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு எழும்பி நம்ம போக முடியும். எழும்பி போவது மாத்திரமல்ல, சர்வ சிருஷ்டிக்கும் நம்மளோட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்க காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தர்
இந்த பூமிக்கு எதற்காக வந்தார், என்ன செய்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இனி என்ன செய்ய போகிறார், எல்லாத்தையுமே நம்ம ஜனங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து முதலாவது அவர்களை விசுவாசிகளாக நாம் மாற்ற வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த விசுவாசிகளை நம்ம மீண்டுமாக உற்சாகப்படுத்தி அவர்களை ஞான ஸ்நானம் எடுப்பதற்காக அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஏன்னா ஆண்டவர் ஞான ஸ்நானம் எடுப்பதை குறித்ததான காரியத்தை நமக்கு பைபிள் அழகாக சொல்லுவது மட்டுமல்ல, அவர் செய்தும் காட்டியிருக்கிறார். அதனால அவர்களை ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு நாம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாம் செய்த பிறகு அப்போ தான் அவங்க ஒரு சீஷராக அவர்கள் மாறுவார்கள். முதலாவது அவர்களை விசுவாசிகளாக மாற்றணும். அடுத்தது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானத்தை கொடுத்து அவர்களை சீஷர்களாக நாம் மாற்ற வேண்டும். சீஷர்களாக மாற்றின பிறகு என்னன்னா, அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற அந்த கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ள வேண்டும். அதை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை அதை உற்சாகப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு காரியத்தில் நம்ம செய்யும் பொழுது ஒரு முழுமை அதிலே கிடைக்கும். இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். ஆத்ம ஆதாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் ஆண்டருடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதனால் சகோதரிகளே, நம்ம எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ நம்ம எழும்பி போய் ஆண்டருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை கர்த்தருடைய சீஷர்களாக நாம் மாற்றுவோம். ஏன்னா கடைசி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ப்ராமிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டில் த எண்ட் வரைக்கும் ஆண்டவரை என் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் ப்ராமிஸ் பண்ணின தேவன் ஒரு நாளும் வாக்கு மாறவே மாட்டார். ஏன்னா அவர் ஒரு உண்மையான ஒரு தேவன். அதனால் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் நமக்குன்னு ஒரு சில காரியங்களை அவர் சொல்லும் பொழுது நாம் ஆயுதம் தரித்தவர்களாக எழும்பி ஆத்தும ஆதாயத்தை செய்வதற்கு நாம் புறப்பட்டு போவோம். ஜனங்களை விசுவாசிகளாகவும் சீஷர்களாகவும் நாம் மாற்றுவோம். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். முடிவு பரியந்தம் இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் இதை கடந்து செல்லுவோம். இந்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த புதிய மாதத்தின் அதிகாலை வேளையிலே ஆண்டவரே நாங்களுடைய சமூகத்திலே இருக்கவும், ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கவும் நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, 9 மாதங்கள் முடித்து 10ஆம் மாதத்திற்குள்ளாக நாங்கள் காலடி எடுத்து வைக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை உங்களோட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மினிஸ்ட்ரியில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் உங்களோட கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய உற்றார் உறவினர்கள், பெற்றோர் எல்லாரையும் ஆண்டவரே உங்களோட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக எங்கள் எல்லாருக்கும் இருக்க நீங்க கிருபை செய்வீராக ராஜா, கிருபை செய்வீராக ராஜா. எஸ் லார்ட் தகப்பனே, இந்த மாதத்துல நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி நாங்கள் புறப்பட்டு சென்று அநேக ஜாதிகளை சீஷராக மாற்றக்கூடிய கிருபைகளையும் பலத்தையும் எங்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வழிவாசல்களை எங்களுக்கு திறந்து தருவீராக ராஜா. அதற்கு எதிர்ப்பாக இருக்கிற எல்லா எதிர்ப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்த 9 மாதங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருந்திருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னும் அதற்கு முடிவு வரவில்லை, இன்னும் அந்த காரியத்திற்கு பதில் வரவில்லை என்று ஏக்கத்தோடு இந்த புதிய மாதத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைத்திருக்கலாம். என் தேவன் பெரியவர் ஆண்டவரே, என் தேவன் பெரியவர். அப்பா, நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களோட கரத்தில் இருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். யார் யார் அப்பா இந்த மாதத்திலே அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த மாதம் அது நடக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க அவர்களுக்கு அந்த பதிலை கொடுங்க, நீங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விடுதலையை கொடுங்க, நீங்க கொடுக்க வேண்டிய அந்த சமாதானத்தை நீர் இந்த மாதத்திலே நீர் அவர்களை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜனங்கள் அப்பா ஒருபோதும் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது தகப்பனே. ஏசப்பா, இன்னுமாக உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களுடைய ஜனங்களை நீர் எழுப்புவீராக ராஜா. இந்த தேசம் உம்முடைய தேசம் ராஜா. எங்களுடைய தேசத்தை நீங்க
ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்திற்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசேஷமாக உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இன்னும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க நீங்க கிருபை செய்யுங்க. பாவ வாழ்க்கையில சிக்கிக் கொள்ளாதபடிக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரியோர்கள், முதியோர்கள் எல்லாரும் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாரும் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்பா, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் யார் யார் அப்பா தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு வெளியே கடந்து செல்கிறார்களோ அவர்களை நீர் பாதுகாப்பீராக ராஜா. அவருடைய சமூகம் பிள்ளைகளுக்கு முன்பதாக செல்லட்டும் தகப்பனே. இந்த மாதத்திலே திருமண நாள், பிறந்த நாள் காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா, ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் இந்த மாதத்திற்கென்று எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி. அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய குடும்பங்களை நீர் பாதுகாக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாருடைய குடும்பத்தை சுற்றிலும் நீர் வேலி எடுத்து பாதுகாப்பீராக. சுடரொளி பட்டத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாள், இந்த மாதத்தையும் நீர் ஆசீர்வதித்து தரப்போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.